கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று காலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இறைவனுடைய அன்பினாலும் ஆசியினாலும் கண்டிப்பாக மிகவும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்துள்ளேன். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்துள்ளேன், அதுவும் மிகுதியாக கொடுக்க வந்துள்ளேன் என்று கூறுகிறார். I have come to give you life in all its abundance. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் பார்க்கிறோம், நாம் கடந்த காலங்களிலே ஜீவிக்கிறோம், வரப்போகும் காலத்திற்காக ஜீவிக்கிறோம். நேற்றும் நாளையும் தான் நம் வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கிறது. இதனாலே நாம் இந்த நாளை விட்டு விடுகிறோம், இந்த நேரத்தை விட்டு விடுகிறோம். இந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்மை நம் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான் என்று அவர் கூறினார் அல்லவா? உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததான் ஸ்தோத்திரம். அதனால நம்ம யாருனாலையும் தொட முடியாது. காரணம் என்னன்னா, அவருடைய கண்மணியை யாருனாலையும் தொட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால இந்த நாளிலே நம் ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எங்களை ஆசீர்வதியும்னு கேட்போம், எங்க கூடவே இரும்னு கேட்போம். அவர் கூட இருந்தா ஒரு ஜீவ நதி, ஜீவ ஊற்றான தேவனாக இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் நீர் ஆறாக ஓடுகிறதோ அதன் பக்கத்துல பாருங்க, எல்லாம் செழுமையா இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய படகிலே ஆண்டவர் இருந்தால் எல்லா காரியங்களும் நமக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் இருக்கும். எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, அவர் கொடுத்திருக்கும் குடும்பம், அவர் கொடுத்திருக்கும் வேலை, அவர் கொடுத்திருக்கும் எல்லா காரியங்களையும் நம்முடைய பக்கத்திலிருந்து, ஃப்ரம் அவர் சைடு, நாம் சரியாக செய்தால் ஆண்டவர் அதை கண்டு சந்தோஷப்படுகிறார், அதை ஆசீர்வதிப்பார். சொல்கிறார் அல்லவா, நீ கையிட்டு செய்யும் அனைத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஐ வில் பிளஸ் த ஒர்க் ஆஃப் தை ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா? அதனால கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாம் தொடங்கி எல்லா காரியங்களையும் நாம் ஆண்டவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து, நம்முடைய பிரயாசத்தையும் அதில் வைத்து, நாம் இந்த நாளுக்காக, இந்த நொடிக்காக, இந்த நிமிடத்திற்காக, இறைவன் கொடுத்த இந்த நிமிடத்திற்காக அவர் உள்ளத்திலே நன்றி பெருக்கோடு நன்றி சொல்லிக்கொண்டு நாம் இந்த நாளிலே கடந்து செல்வோம். இன்று இரவு நன்றி பெருக்கோடு நாம் உறங்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இன்று நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபிப்போம்மா. தகப்பனே, இந்த நல்ல நாளை கொடுத்த இந்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூயவரே, அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர், நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர், எந்த குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறீர். எங்களிடத்தில் ஏதாவது காரியங்கள் இல்லை என்றால் அவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறீர். தாயின் கருவிலே எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, தாயின் வயிற்றில் நாங்கள் வெளியே வந்த பொழுது எங்கள் தேவைகளை சந்தித்தவரே, முதிர் வயதிலும் ஒரு மைந்தனை தகப்பன் தோளில் சுமந்து செல்வது போல் நரைமுடி வந்தாலும் நான் உன்னை சுமந்து செல்வேன் என்று எங்களுக்கு கூறியவரே, எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் கண்கள் உலகத்தை பார்க்கவில்லை, மனிதர்களை பார்க்கவில்லை, பொன்னையோ பொருளையோ போர் குதிரைகளையோ போர் யுக்திகளையோ நாங்கள் பார்க்கவில்லை. எங்கள் கண்களோ கர்த்தராகிய உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறது, உம்மை நோக்கி பார்க்கிறது.
அதனால் நாங்கள் பிரகாசம் அடைவோம். அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கத்தால் தலைகுனிந்து போகவில்லை. எங்கள் முகங்களை நீர் கண்டிப்பாக வெட்கத்தால் தலைகுனிந்து போக விடமாட்டீர் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களுடைய தாயும் தகப்பனுமாக இருக்கிறீர். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் எப்படி கைவிடுவீர்? எங்களுக்கு உம்மை நம்பியிருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர். இந்த நாளிலும் கூட எங்களை எல்லோரையும் ஆசீர்வதித்தரணும். என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரணும். தொழிலை ஆசீர்வதியும், சக ஊழியர்களை ஆசீர்வதியும், நண்பர்களை ஆசீர்வதியும், தெரிந்தவர்களை ஆசீர்வதியும், எதிரிகளை கூட ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறீர். அனைத்தும் உம்முடைய படைப்புகளே. உம்மை நாங்கள் இந்த வேளையிலும் கூட துதித்து வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நீடி நேற்று நாமத்திலே உன் திருப்பாதங்கள் முத்தி செய்து தாழ்மையோடு கூட இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்களை சந்திச்சதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட நீங்களும் ஒரு கருவியாக இருக்கும்படிக்காக உங்களிடத்திலே நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமாக இந்த நாளை கடந்து செல்லுங்கள். God bless you.